எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமண வாழ்க்கை சிக்கலாகும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதை பொறுத்தும் அதுக்கான சொல்யூஷன்ஸை எப்படி எல்லாம் தேடி எடுக்கலாம் அப்படின்றதையும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுல பெண்கள் கிட்ட இருந்து எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ்னு எதெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேர் பண்றது கிடையாது, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, என்ன வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க, டாமினேட் பண்றாங்க, என்ன வந்து என்ன சொல்றது, என்ன வந்து ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, கேர் பண்றது இல்ல. இந்த மாதிரி அவங்கதான் அப்படி இருக்கிறாங்கன்னா, என்னுடைய இன்லாஸும் என்கிட்ட அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க, என்ன வந்து ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, என்னை இன்சல்ட் பண்றாங்க. நான் எவ்வளவுதான் அவங்களுக்காக உழைச்சாலும் சரி, அவங்க வந்து என்ன வந்து அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணுது எனக்கு. ஆனா என்னால போகவும் முடியறது இல்ல. ஏன்னா என்னுடைய குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து போயிட்டேன்னா என் பிள்ளைங்களை யார் பாத்துக்குவா? என் பிள்ளைங்களை என்ன அளவுக்கு யார் கவனிச்சுக்க முடியும்? அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க? அவங்களுடைய லைஃப்ல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? இல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட நான் இப்ப போயிட்டேன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நான் ஒரு சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நான் ஒரு சுமையா இருக்க நான் விரும்பல. அதே நேரத்துல அவங்க மனசு வருத்தப்படுவாங்க. இந்த வயசான காலத்துல அவங்கள நான் வந்து கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அந்த மாதிரி இந்த மாதிரி காரணமாவும், இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தனியா போய் எங்கேயாச்சும் வாழ்றேன்னா கூட, தனியா போய் வாழ்ந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன பேசுவாங்க, எப்படி நான் எப்படி அந்த சூழ்நிலை சமாளிக்கிறது, இத பத்தி எல்லாம் யோசிச்சு எனக்கு வந்து போகணும்னு தோணுது. ஆனா எனக்கு போக விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆனா இங்க இருந்தே எல்லாத்தையுமே நானு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அத நான் எப்படி செய்யறது அப்படின்னு பெரும்பாலும் லேடிஸ் கிட்ட இருந்து கேள்விகள் எழுப்பப்படுது. இப்ப இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? இத முதல்ல நம்ம இந்த சுச்சுவேஷனா நம்மளுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இத நம்ம இது நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு சேலஞ்ச் மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதாவது நான் இங்கதான் இருக்கணும், நான் இங்கதான் இருக்க போறேன், இங்க இருந்தே இது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணிக்கணும். சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னுடைய சுச்சுவேஷன் இதுதான், இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அதாவது உங்களை நீங்க வந்து இதுக்குள்ள திடப்படுத்திக்கணும். எல்லா வகையிலுமே உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு காயங்கள் வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே தாக்காத அளவுக்கு உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்ட அளவுக்கு உங்களை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு ஒரு புல்லட் வந்து உங்களை தாக்கும் போது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்க ப்ரொடெக்ஷனா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு அந்த காயங்கள் உங்களை வந்து தாக்கும் போது அது உங்களை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா மாத்திக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். இத நீங்க செய்யறதுக்கு எப்படி எல்லாம் நீங்க முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த மாதிரியான ரீசனா இருந்தாலும் சரி, இப்போ நான் இப்ப சொல்ற இந்த விஷயங்கள் வந்து எது எதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா வகையான காரணங்களுக்கும் உங்க லைஃப்ல இருக்கிற அத்தனை சிக்கல்களுக்குமே முக்காவாசி உங்களுக்கு வந்து இந்த ரீசன்ஸ் வந்து சூட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சீட்டிங் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் பார்க்கும்போது யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க கிட்ட போய் கேக்குறேன். கேட்கும்போது அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே delete பண்ணிடுறாங்க. போன்ல இருக்க கால் டீடைல்ஸ்ல இருந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ற டீடைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே delete பண்ணிடுறாங்க. அப்போ எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. அதே நேரத்துல எனக்கு தெரியவும் செய்யுது அவங்க வந்து ஏதோ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து இன்வால்வா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வருது. இல்ல இன்னொரு ரீசன் சொல்லி பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கேக்குறதே கிடையாது. அது ஒரு கட்டத்துல அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ற டைமுக்கு வீட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இன்லாஸ் கிட்ட இருந்து பிரச்சனை. இன்லாஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பத்தி வெளியில வந்து மத்தவங்க கிட்ட நான் எதையுமே செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. நான் வந்து எவ்வளவு அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் என் மருமக எனக்கு எதையுமே பாக்குறது இல்ல, என்ன எதையுமே செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என்னுடைய நாத்தனாருங்க வந்து என்னை பத்தி தப்பா வெளியில பேசுறாங்க, இல்ல என்கிட்டயே என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய வகையில நடந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே எனக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ இந்த வகையில நீங்க உங்களை எந்த ரீசன் சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். ரீசன் வந்து உங்க மேல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும். உங்க மேல தப்பு இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க அதை மாத்திக்க முயற்சி பண்ணிதான் ஆகணும். உங்க மேல தப்பு இருக்குன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க அதை கண்டிப்பா மாத்த முயற்சி பண்ணணும். இல்ல உங்க மேல தப்பு இல்ல, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, தப்பு வந்து மத்தவங்க மேலதான், அடுத்தவங்க தான் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க, டைவர்ட் பண்ணுங்க.
அதாவது உங்களுடைய கவனத்தை அவங்க மேல இல்லாம உங்களுடைய போக்கஸ வேற ஒரு விஷயங்களை நீங்க கொண்டு போங்க. இது எப்படி நீங்க அந்த போக்கஸ வந்து கிரியேட் வேற பக்கமா கொண்டு போறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, உங்க மேல நீங்க செல்ஃப் கேர் எடுத்துக்கங்க. உங்கள நீங்க கேர் பண்ற விஷயங்கள்ல நீங்க அத இன்வால்வ் பண்ணீங்க. உங்களை டைவர்ட் பண்ணிக்கங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து நம்மள அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள், அவங்க செய்யற அந்த செயல்கள், அவங்க எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? அது எல்லாமே நம்மள ஹர்ட் பண்ணவும் கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ உண்டாக்கவும் கூடாது. அதே நேரத்துல நாமளும் நம்மள ஹெல்தியாவும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் வச்சுக்கணும். இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு உண்டான கான்செப்ட். ரைட்டுங்களா? இப்போ இத நம்ம கரெக்ட்டா நம்ம செய்யறதுக்கு, முதல்ல அவங்க நம்மள என்ன காயப்படுத்துறாங்களோ அந்த விஷயங்கள நம்ம கவனிக்க கூடாது. அத கவனிச்சாதான் அது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. புரியுதுங்களா? கவனிக்காதீங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்து போன்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்களா? நீங்க பக்கத்துல பாத்துட்டே இருங்க. ஹஸ்பண்ட பாத்துட்டே இருங்க. அவங்க என்ன சாட் பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டே இருங்க. ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா? பாத்துட்டே இருங்க. வேற ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குதா? கவனிச்சிட்டு இருங்க. தட்ஸ் இட். அதுல நீங்க போயிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, பேசிக்கிட்டு, நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு எதுவுமே வேண்டாம். பாத்துட்டு இருங்க. செய்யறாங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துற அளவுக்கு நீங்க பாத்துட்டு இருங்க. போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய கவனத்தை நீங்க டைவர்ட் பண்ணிக்கங்க. டைவர்ட் பண்ணிட்டு உங்களை செல்ஃப் கேர் எடுத்துக்கிற விஷயங்களை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்குன்னு சொல்லி நீங்க டெய்லி ரொட்டீன் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல உங்களுக்குன்னு மீ டைம் நீங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மீ டைம் இல்லைன்னா அதை சேருங்க. உங்களுக்கான செல்ஃப் டைம், அதாவது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அந்த டைம்க்கு நீங்க செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வீட்ல டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய திறமைகளை, கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் நீங்க கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டைமுக்கு நீங்க சின்ன சின்னதா உங்களுக்கு தேவையான மனசு சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்களை நீங்க செய்ய முயற்சி பண்ணலாம். அதாவது எந்த மாதிரினா, இப்போ உங்களுக்கு தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும், இல்ல புக்ஸ் ரீட் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிராயிங் பிடிக்கும், கலரிங் பிடிக்கும், இல்ல எனக்கு வந்து செடி பெட்ஸ் வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாவும் ஹாப்பியாவும் நீங்க செய்யலாம். உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு எதெல்லாம் நீங்க செய்யலாமோ அதை எல்லாமே நீங்க செய்யுங்க அந்த டைமுக்கு. இல்ல உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும்னா உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் அதை இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரியான விஷயங்களா கொண்டு வாங்க. உங்க லைஃப்ல அது பெரிய அளவுல சேஞ்ச் பண்ணும். கண்டிப்பா உங்களால முடிஞ்சதுன்னா அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு டைம் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க இதெல்லாம் செய்ய முடியும். அதாவது நான் இப்ப வீட்டுலதான் இருக்கிறேன், எனக்கு வந்து எப்படி என்னால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீட்டுல இருந்தே உங்களால இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்ய முடியும். அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து எந்த டேலண்டும் இல்லைன்ற மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது என்கிட்ட வந்து எதையுமே இன்கம் ஜெனரேட் பண்ற அளவுக்கு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு எதுவும் செய்ய தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட, அப்போ நீங்க உங்களுடைய டேலண்ட் டெவலப் பண்ணுங்க. இப்பதான் நிறைய நெட்ல எல்லாம் எவ்வளவு சர்ச் பண்ணுங்க. நெட்ல சர்ச் பண்ணி உங்களுடைய டேலண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கும் உங்களுக்குள்ளே தெரிஞ்சும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றத பார்த்து அதுல உங்களுடைய டேலண்ட் நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது உங்க லைஃப்ல பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரும். தயவு செஞ்சு நீங்க அதை செஞ்சு பாருங்க. இது உங்களை பெரிய அளவுல உங்களை நீங்களே சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பா அமையும். ஏன்னா உங்களுடைய சொந்த கால நீங்க நிக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரும். அதுல உங்களை வந்து அது ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். புரியுதுங்களா? இதன் மூலமா நீங்க இருக்கிறதுனால உங்களை நீங்க பிஸியாவும் வச்சுப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? பெரும்பாலும் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம டைமை எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ, எந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளுக்கு இருக்கிற ஹாப்பினஸ், சேடு எல்லாமே வந்து அமையுது. புரியுதுங்களா? பெரும்பாலும் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம டைமை எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ, எந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளுக்கு இருக்கிற ஹாப்பினஸ், சேடு எல்லாமே வந்து அமையுது. அப்படி இருக்கும்போது உங்களோட டைமை நீங்க வந்து வேல்யூபிளான திங்ஸ்லயும் பாசிட்டிவான திங்ஸ்லயும் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா, அதுல உங்களை நீங்க பிஸியா வச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் கிடைக்கும், நல்லது மட்டும்தான் கிடைக்கும், லாபம் மட்டும்தான் கிடைக்கும், சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாமலே இருக்கும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கிட்டாதான் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து சேரும். புரியுதுங்களா? கிரியேட்டிவ் ஒர்க்ஸ்ல பண்ணி உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கோங்க. இப்போ இல்ல இப்ப நான் வந்து ஆல்ரெடி நான் இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என் சொந்த கால்ல நான் இருந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது, எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கதான் செய்யுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா,
நீங்க ஆல்ரெடி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ற ஒரு ஒர்க்கிங் லேடியா தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சர்க்கிளை உருவாக்கிக்கோங்க. பாசிட்டிவான ஒரு சர்க்கிளை நீங்க உருவாக்கிங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் கிட்ட பேச முடியும் இல்லைங்களா? அப்படி பேசும்போது பாசிட்டிவான பீப்புள்ஸ் கிட்ட நீங்க அதிகமா பேச முயற்சி செய்யுங்க. அதாவது உங்களுக்கு எமோஷனலி சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியோ, பினான்சியலி சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க கிட்ட நீங்க அதிகமா பேசி பழகுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்க உங்களை சுத்தி நீங்க உருவாக்கிக்கங்க. நிறைய நல்ல உள்ளங்களை உங்களை சுத்தி நீங்க உருவாக்கிக்கங்க. அவங்க கிட்ட நீங்க அதிகமா பேசுங்க. அப்போ உங்க மனசுக்கு நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி லைஃப்ல யாராச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் யாருக்காச்சும் இருந்திருக்கு. அதாவது இந்த லேடிக்கு வந்து ஏற்கனவே எனக்கு இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா அவங்க இதை வந்து சால்வ் பண்ணி வெளியில வந்துட்டாங்க. இப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அவங்க எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் பட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. அவங்க எப்படி அதுல இருந்து வெளியில வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குங்க. அதை உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அது உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையும். அதே நேரத்துல நீங்க நல்லா உங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டீங்க, எல்லா விஷயத்தையுமே இன்கம் ஜெனரேட் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல தைரியமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே போல்டா ஃபேஸ் பண்ற அளவுக்கும் தைரியமா ஃபேஸ் பண்ற அளவுக்கும் நீங்க இருக்கணும். அதே நேரத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஹேண்டில் பண்ற விஷயமானது நம்மளுடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அது நம்ம ரொம்ப கவனமா இருந்து மத்தவங்க வந்து நம்ம வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அவங்களுக்கு கூட கூட பேசிக்கிட்டோ சண்டை போட்டுட்டோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணாம நாம நம்மளுடைய கேரக்டர் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துட்டு போறது நல்லதா இருக்கும். அவங்க தப்பா நடந்துக்கிறாங்க, அவங்க தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக நம்மளும் அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்றது இருக்கக்கூடாது. நாம நம்மளோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கரெக்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கணும். கிளியர் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட், இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம ஃபுல்லா உங்களுக்கு கான்பிடன்ஸ், நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ற ஆளாயிட்டீங்க, கான்பிடன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. பேட் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான உங்களுடைய கேரக்டர் நீங்க கரெக்டா கொண்டு போற அளவுக்கு நீங்க உங்களை கரெக்டா வச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? கூலா காமா பேஷண்டா இருந்து இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்க செய்யணும். ஏன்னா எதுக்கு கத்தணும், எதுக்கு சண்டை போடணும், டென்ஷன் ஆகணும், இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒரே ஒரு விஷயம் தான் ஆகும், ஸ்ட்ரெஸ். அதை தவிர ஏதாவது ஒரு லாபம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஏதாவது ஒரு லாபம் இருக்குங்களா? கண்டிப்பா கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னும் ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க குடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். அதாவது சோசியல் அவேர்னஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். இல்ல மத்தவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க டொனேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்யற மாதிரி உங்களுக்கு உங்களால ஏதாச்சும் கிராஃப்ட் செய்ய முடியுமா? இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் செய்ய முடியுமா? அதை செஞ்சு நீங்க யாருக்காச்சும் ஃப்ரீயா குடுக்குற மாதிரி, இல்ல யாருக்காச்சும் ஒரு பொருள் ஏதாச்சும் இல்லைன்னு தோணுதா அதை உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க செய்யலாம். இல்ல என்கிட்டயே எதுவும் கிடையாது, நான் எப்படி யாருக்கும் எதையும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் கடவுள் கிட்ட போயிட்டு வேண்டியிருக்கான், கடவுளை எனக்கு எதையுமே நீங்க கொடுக்கலையே, ஏன் இந்த மாதிரி என்ன வச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போயிட்டு பிச்சைக்காரன் கேக்குறான். அதுக்கு கடவுள் சொல்றாங்க, உனக்குதான் குடுக்குற எண்ணமே கிடையாதுப்பா, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு எதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேக்குறாரு. கடவுள் எனக்கு ஏன் என்கிட்ட ஏதாவது இருந்தாதான் நான் கொடுக்கறதுக்கு, முதல்ல என்கிட்ட எதுவும் இல்லையே, நான் எப்படி எதையும் யாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் கடவுள் கிட்ட கேக்குறான். அதுக்கு கடவுள் சொல்றாங்க, உனக்கு வாய் இருக்கு, நல்ல வார்த்தைகளை மத்தவங்களுக்கு நீ சொல்லி அவங்கள ஆறுதலா சொல்ல முடியும், ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க முடியும், அன்பான வார்த்தைகளை சொல்ல முடியும், அவங்களுக்கு நல்ல அட்வைஸ கொடுக்க முடியும், நிறைய விஷயங்களை சந்தோஷமா அன்பா பேசி நீ ஹாப்பினஸ் கொடுக்க முடியும். ஆனா நீ அதை செய்யல. அதே நேரத்துல உனக்கு நான் கை கால்களை கொடுத்திருக்கேன், மத்தவங்க உதவி செய்ய முடியும், ஆனா நீ அதையும் செய்யல. உனக்கு கொடுக்குற எண்ணமே முதல்ல இல்ல, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி ஏதோ நான் கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நமக்குன்னு சொல்லி இருக்கிற விஷயங்களை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம நல்ல அன்பான ஆறுதலான வார்த்தைகளை மத்தவங்க கிட்ட பேசலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். இது இது ஒரு விஷயம். இப்போ இதையும் நீங்க செய்யறீங்க, இதுலயும் நீங்க சக்சஸ் ஆயிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிருச்சு. ஆனா ஸ்ட்ரெஸ் இன்னும் போகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா இருக்கிறவங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு முயற்சி எடுங்க. ஆனா 100% இறங்கிடாதீங்க தயவு செஞ்சு. புரியுதுங்களா? நெகட்டிவ் பீப்புள்ஸ பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த நெகட்டிவான விஷயங்களை மாத்துறதுக்கு அவங்களுக்குள்ள நீங்க இறங்கி வேலை செய்யக்கூடாது. பிகாஸ் அவங்க போற போக்குல அவங்கள விட்டுட்டு நீங்க அதை மாத்துறதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் எடுக்கணும். அதுவும் நீங்க மறைமுகமா எடுக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்.
மறைமுகமா உங்களால எடுக்க முடிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லையா, சில விஷயங்கள் டைரக்டா பேசுறதுதான் கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட போய் நீங்க என்னங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க, நீங்க ஏன் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கு, என்ன உங்களால ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, இதுல இருந்து மாறுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி மாத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணலாம். ஆனா மாத்துறதுக்காக வேண்டி 100% அதுல இறங்கி ஒர்க் பண்றன்ற மாதிரி நீங்க போயிடாதீங்க. அதே மாதிரி இன்லாஸ் கிட்டயும் நீங்க ஏன் என்னை பத்தி இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது என்னை பத்தி குறைகள் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன், அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்க எல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட சொல்லலாம் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நீங்க பேசலாம். சோ இந்த மாதிரி பேசுறதுனால ஓரளவுக்கு முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 100% வரலன்னா கூட நீங்க அதுல இன்வால்வ் ஆயிடாதீங்க, இறங்கிடாதீங்க. இப்போ நீங்க உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா வச்சு உங்களுடைய கவனத்தை நீங்க டைவர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய போக்கஸ நீங்க உங்களை கேர் பண்ற இந்த விஷயங்களை நீங்க உங்களுடைய போக்கஸ டைவர்ட் பண்ணிருக்கீங்க. டைவர்ட் பண்ணி உங்களை நீங்க செல்ஃப் கேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை ஹாப்பினஸா வைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதாவது உங்க முகத்துல இருக்க ஸ்மைல நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உலகத்துல நம்ம எந்த விஷயத்த வேணாலும் தியாகம் பண்ணலாம். தியாகம் பண்ணக்கூடாத ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ஸ்மைல். புரியுதுங்களா? நம்மளுடைய சிரிப்பை மட்டும் யாருக்காகவும் நம்ம தியாகம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிரிப்புக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா அந்த சிரிப்பை தியாகம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? மத்தவங்களுக்கு தியாகம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சிரிப்பு கிடைக்குதா, அதை நீங்க செய்யலாம். ஆனா அந்த சிரிப்பையே தியாகம் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா நம்ம தப்பான ஒரு விஷயத்தான் செய்யறோம்ன்றது அர்த்தம். புரியுதுங்களா? சோ அந்த சிரிப்பை உங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும். கன்சிஸ்டன்சியா உங்களோட டைமை நீங்க உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட செல்ஃப் கேருக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய போக்கஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷன்ல போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இதனால உங்க ஃபேமிலில ஒரு சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கண்டிப்பா உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழும், கண்டிப்பா நிகழும். இதனால நீங்க செய்யறதுனால ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்றதை நிறுத்திடுவாங்க, சீட்டிங் பண்றதை நிறுத்திடுவாங்க, இன்லாஸ் மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு செய்யாதீங்க. அவங்க மாறிடுவாங்கன்ற நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் நீங்க வைக்காதீங்க. ஏன்னா நம்பிக்கையை நீங்க வைக்காதீங்க, அவங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. நம்பிக்கை வைக்கிறதா உங்க மேல நீங்க வைங்க. நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இங்கதான் இருந்தாகணும், இதுதான் என் வீடு, நான் இங்கதான் வாழ போறேன், நான் வாழ்ந்து இதை ஜெயிச்சு காட்ட போறேன், இங்கேயே இருந்து நான் வாழ்ந்து நான் வாழ்க்கையில ஜெயிச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நான் காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி இருந்து காட்டுங்க. நம்பிக்கைதான் நம்மளுக்கு வாழ்க்கை. ஏன்னா கடவுள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல இல்லைங்களா, இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பி எல்லா விஷயத்தையுமே நம்புறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்தையுமே உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புங்க. நம்பி எல்லாத்தையுமே நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை நாளைக்கு நீங்க கீழே விழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்களை தாங்கி பிடிக்கும். முயற்சி செய்ய தயங்காதே, நீ முயலும் பொழுது முட்களும் உன்னை முத்தமிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.